Please subscribe Sadhguru Sai Creations. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சில வகையான பிரச்சனைகள். இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகளும் ஆண்மை குறைபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையும் இருக்குது. இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்ற கேட்டகரியில் பார்க்கும்பொழுது நிறைய ஆண்களுக்கு ஹைட்ரோசில் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ இதுக்கான சரியான ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது, உணவு முறைகளும் இருக்கு. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சில வகையான பிரச்சனைகள். இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது பேசிக்காக இப்போ கைகளை நீட்டி பார்க்கும்போது மைல்டாக ஒரு ட்ரெமர் இருந்துக்கிட்டே இருக்கும், மெதுவாக ஒரு சின்ன நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா நிறைய ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகளும் ஆண்மை குறைபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையும் இருக்குது. ஸோ இது பெரும்பாலும் எந்தெந்த நிலைகளில் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் நரம்புகள் நம்ம கொஞ்சம் வலிமை இழந்து இருக்கக்கூடிய சமயங்களில் ஏற்படலாம். அதாவது நரம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஸோ சுகர் நமக்கு ரொம்ப இருக்குங்க, கட்டுக்கடங்காமல் இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப வருடமாக இருக்குது அப்படின்னா ஏற்படலாம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஆண்களுக்கு ஒரு 40 வயதை கடந்தாலே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது செமனில் இது எல்லாமே போட்டிருப்பாங்க, டோட்டலாக கவுண்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ மார்ஃபாலஜி எந்த மாதிரி இருக்குது, மொட்டிலிட்டி எந்த மாதிரி இருக்குது, இல்லை வேறு என்னென்ன கண்டிஷன், யாரும் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்ற கேட்டகரியில் பார்க்கும்பொழுது நிறைய ஆண்களுக்கு ஹைட்ரோசில் கம்ப்ளைண்ட் இருக்கும். இது குழந்தை பருவத்திலும் ஏற்படலாம், இல்லை மிடில் ஏஜ்லேயும் ஏற்படலாம். வயதான நிறைய பேருக்கு ஹைட்ரோசில் விரை வீக்கம் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெரிகோசில் அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ வெயின்ஸ் அந்த ஸ்க்ரோட்டம் மேலே ஆண்களுக்கு இன்ஃபெக்ஷனால் அதிகமாக சுருண்டு இருக்கிற மாதிரி தெரியும். கால்களில் பார்த்தோம்னா இந்த வெரிகோஸ் வெயின் நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரோட்டம்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகுனா ஏதாவது ஒரு சைடில் ஸ்க்ரோட்டம் நமக்கு என்லார்ஜ்மெண்ட் தெரியும், ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் தெரியும் பொழுது நமக்கு அதிகமான வலியும் வேதனையும் தர மாதிரி இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு சைடில் எடிமா, அதாவது தண்ணீர் கோத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாக் இருக்குது இல்லைங்களா, ஸோ டெஸ்டிஸ்க்கும் அவுட்டர் ஸ்கின் லேயருக்கும் இடையில ஒரு சாக் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இங்கே ஃப்ளூயிடு கலெக்ட் ஆகிட்டே இருக்கும், தண்ணீர் சேர்ந்து வீக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ வீக்கம் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்னா தொடர்ந்து இந்த மாதிரி உடல் நலனின் பிரச்சனைகளோ இல்லை அடுத்த ஆண்மை குறைபாடு ஏற்படுறதோ ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வீக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நடக்கும்போதோ உட்கார்ந்து எந்திரிக்கும் போதோ லேசாக நான் இரும்பும் போது தும்பும் போதும் கூட எனக்கு வலி அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தந்த காரணங்கள் பொதுவாக நம்ம பார்க்கும்பொழுது உடலில் நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது. ஸோ இதுக்கான சரியான ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது, உணவு முறைகளும் இருக்குது. பொதுவாக இந்த ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கால் பாதங்கள்லையும் வீக்கம் அப்படின்றது ஏற்படும். ஸோ இந்த வீக்கம் சரியாகணும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். இதற்கு பொதுவாக சித்த மருத்துவத்தில் கழற்சி தைலம் பயன்படுது, அதே மாதிரி கழற்சி சூரணம், இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த கழற்சிக்காய்க்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ குணம் என்னென்னா வீக்கம் இருக்கக்கூடிய, அதாவது வாதத்தினால் வரக்கூடிய வீக்கத்தை சரி செய்யக்கூடியது. அப்போ வாதம் சம்பந்தப்பட்டு நமக்கு வீக்கம் இருந்தாலோ வலி இருந்தாலோ அதை குறைப்பதற்கு நமக்கு இந்த கழற்சிக்காய் பயன்படுது. பொதுவாக நம்ம உடலில் கட்டிகள், ஏதாவது இரத்த கட்டு இருக்குது, வீக்கம் இருக்குன்னா இதை பயன்படுத்தலாம். ஸோ பெண்களுக்குமே கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா கழற்சி சூரணம் பயன்படுத்தலாம். இதுவே ஆண்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ கழற்சி சூரணம் அப்படின்னு சொல்கிறது வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்திக்கலாம், இன்டர்னலாகவும் பயன்படுத்தலாம். ஸோ வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தும் போது இந்த கழற்சிக்காய், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் பவுடர் பண்ணி எடுத்துட்டு
எடுத்துட்டு இதனோட மஞ்சள் கலந்து எடுத்துக்கணும். மஞ்சள் கொஞ்சமாக கருஞ்சீரகம் கலந்து எடுத்துட்டு முட்டையோட வெள்ளைக்கருளை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ நமக்கு ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல டெய்லி நம்ம வந்து 10 போட்டுகிட்டே வரணும். தொடர்ந்து ஒரு 3-5 நாட்கள் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நீர் சேர்ந்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வடிய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குன்னா இது வந்து கழிச்சி சூரணத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். இதுவே இந்த விரைவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஆண்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம்னா நெய்யோடு கலந்து பயன்படுத்தணும். இந்த கழிச்சி சூரணம் வந்து ஒரு 3-4 கிராம் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்தோம்னா நண்டுக்கல் பருப்பம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஒரே ஒரு சிட்டிகை அளவு கம்மியாக தான் எடுக்கணும், மிளகு அளவு எடுத்து இதனோட சேர்த்து நெய்யில் சாப்பிட்டுட்டு வரணும். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குறைந்து வீக்கம் வந்து சரியாக ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து ஆண்மை குறைபாடு இருக்குது, விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னா இதற்கும் சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்னா சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் வந்து நெய்யோடு நல்லா வதக்கி ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கணும். நெய்யில் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து மிளகு தூள் சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ சின்ன வெங்காயத்தில் மிளகு தூள் சேர்த்து நம்ம பயன்படுத்திகிட்டே வரணும். சும்மா நம்ம சாப்பிடும்பொழுதே இதை வந்து கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. விந்தணுக்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். காசினி கீரை ரொம்ப முக்கியம், மணத்தக்காளி கீரை, தூதுவளை, தாளிக்கீரை, இந்த கீரை வகைகள் எல்லாமே நம்ம வந்து ஏதாவது ஒரு கீரையை தொடர்ந்து ஆண்கள் டெய்லி ஏதாவது ஒரு கீரையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது ஆண்களுக்கு அந்த செமனோட திக்னஸ் வந்து அதிகமாகும். நிறைய பேருக்கு வாட்டரி செமன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது திக்னஸ் ஆகிறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் உணவு முறைகளில் அதிகமான உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கவே ரொம்ப நல்லது. அதிகம் காரம் மசாலாக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து விந்தணுக்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக இருக்கும். நிறைய பேருக்கு டோட்டலாக வந்து நில் கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏசுஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் கூட திரும்பவும் இது ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் இந்த மாதிரி உணவு முறைகள் சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த வலிகள் இருக்குது, வீக்கம் இருக்குனாலும் நான் சொன்ன மாதிரி மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.